ஹெர்பலைஃப்பில் பர் மந்த்துக்கு 5 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஆனால் அந்த 5 kgக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராடக்ட்டை எப்படி கன்சியூம் பண்ணலாம், இது எப்படியெல்லாம் வாங்கினா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இந்த ப்ராடக்ட்டை யார் மூலயமா நமக்கு கைட் பண்ணி எடுத்தால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெர்பலைஃபை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க, இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 5 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ஃபஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது ஒரு 3 விஷயத்தை உங்கள் பாடியில் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா BMI, BMR, தென் ஃபேட் பர்சன்டேஜ். இந்த மூணுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஃபேட் மானிட்டர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுற மாதிரி அவைலபிளாக இருக்க ஒரு வெயிட் மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 பேராமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணி பாருங்கள். ஃபேட் பர்சன்டேஜ் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா 10-20% இருக்கணும். விமனாக இருந்தீங்கன்னா 20-30% இருக்கணும். BMI பார்த்தீங்கன்னா 19-24 இருக்கணும். BMR 1300 இருக்கவங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுடைய BMR 2000 மேலே இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாடியுமே டைப்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்லுவோம். அவங்கவுங்களுக்கும் வேறு மாதிரியான BMR இருக்கும். ஸோ BMR மெயின் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் BMI ஃபேட் பர்சன்டேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் என்னென்ன நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா Formula 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ், ப்ரோட்டீன் பவுடர், அஃப்ரெஷ், ஷேக் மெட் அண்ட் செல்லுலாஸ் டேப்லெட். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் Formula 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயட் பிளானுக்கு கேலரி பேஸை சப்போர்ட் பண்ணுற ஃபுட்டு. ஸோ இந்த ஷேக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு மார்னிங் டைமில் 250 கிலோ கேலரிஸ் கிடைக்கும். இதுவே நீங்கள் டபுள் டைம் ஷேக் எடுக்கும்போது நைட் டைமில் 240 கிலோ கேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஃப்ரெஷ் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹோல் டே உங்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் பாடி ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைமில் இந்த அஃப்ரெஷை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டே ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாகவும் உங்கள் மைண்ட் செட் எப்போவுமே அலர்ட்னஸாகவும் இருக்கிறதுக்கு இந்த அஃப்ரெஷ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். செல்லுலாஸ் சாலட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ மெயினாக நான் சொன்னேன் இல்லைங்களா உங்கள் பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும்னு. ஸோ அதாவது விமென்ஸ்க்கும் மென்க்கும் ஃபேட் பர்சன்டேஜ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அவங்க வெயிட் லாஸ் சடனாக நடக்கும். ஸோ இந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஹெர்பலைஃப்பில் செல்லுலாஸ் சாலட் கொடுத்துருக்காங்க. இது மக்காச்சோளத்துலேருந்து அதோட நூலிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது சாப்பிடும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் குறையும். ஃபேட் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அண்டர் ஆர்ம்ஸ் கீழே இருக்கும், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதியில் தான் இருக்கும். விமன்ஸ்க்கு மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் பாடி ஓவர் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த செல்லுலாஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட், அதாவது மஞ்சள் கொழுப்பை ரெடியூஸ் பண்ணால் மட்டுமே போதும் நம்ம பாடி ஃபிட்னஸாக இருக்கும். இந்த ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் மசிலை பில்ட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் நிறைய பேர் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணும்போது பசி எடுக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு பசியை கண்ட்ரோலாக வச்சுக்கும். எக்ஸாம்பிள் 70 கிலோ அப்படின்னா 70 கிராம் ப்ரோட்டீன் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கணும். 80 கிலோனா 80 கிராம் ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலுமே இந்த ஃபுட்டை யார்கிட்ட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய வெல்னஸ் கோச் கிட்ட மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்கள் பாடியை எந்தெந்த டைமில் எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெல்னஸ் கோச் மட்டும் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வெல்னஸ் கோச்சோட கான்டாக்ட் நம்பர் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கணும், எப்படி பெஸ்ட் வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான டிப்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ஹெல்த்க்கான டிப்ஸ் நிறைய அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.